ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் டாட்டா ஸ்டோன் சீசன் 3 எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எப்படி எப்படி உயிரோட இருக்க? எப்படி இந்த தீவில இருக்கிற மொத்த மனிதர்களையும் நான் கல்லா மாத்திட்டேன். எப்படி தப்பிச்ச? வேற எதுக்கு? விலை மதிப்பு இல்லாத அந்த மெடிசோங்கிற பெட்ரிஃபிகேஷன் வெப்பன் இருக்கு. உங்ககிட்ட இருந்து அதை நான் எடுக்க வேணாம். அதுக்காக தான் எப்படியாவது அதை சொல்லி எடுக்க எடுப்பாங்க. இருக்கேன். அதோ வரம் பாருங்க, அவன் கிட்டதான் மெடுசா இருக்கு. இந்த மொத்தத்தை கல்லா மாத்த போறான். அவனை தடுங்க. ஏதாவது யோசி, இதை எப்படி தடுக்கிறது? பெட்ரிஃபிகேஷன் பீமை விட்டு வெளியே இருந்தா போதுமா? ஆனா அதுக்கு நேரத்துக்கு எங்க போறது? அப்படின்னா அதிசய திரவத்துக்குள்ள நம்ம விரலை மட்டும் வச்சு பார்க்கலாமா? ஆனா அது எப்படி? பெட்ரிஃபிகேஷன் பீம் நம்மள தாக்குனதும் கை அதுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் மனிதனா மாறிடுவோமா இல்லையா? அப்படி இல்லைன்னா அதுக்குள்ள இருக்க விரல் மட்டும் கல்லா மாறாம இருக்குமா? பரிசோதனை பண்ணி பாக்குற வரைக்கும் இதுக்கான பதில கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒரு வேலை நம்ம நினைச்ச மாதிரி நடந்தாலும் உடம்பு மட்டும் கல்லா மாதிரி அந்த விரல் மட்டும் மாறாம இருக்கும். அப்படி இருந்தா விரலை இழந்துருவோமே. அப்பனா இதுக்கு வேற என்ன வழி இருக்கா? சங்கு, பெட்ரிஃபிகேஷன் பீம் இருக்கு. அதோட வளர்ச்சியோட வேகம் எப்பயுமே ஒரே வேகத்துல தான் இருக்கும். உனக்கு ஏதோ யோசனை வந்திருக்கு போல இருக்கிறோம். ஆமா, வந்திருக்கு. இப்ப நான் செய்ய போறத பார்த்து அசரப்பட பாரு. நாம வரிசையா நிக்கலாம், அதுவும் ஒரே இடைவெளியை விட்டு நிக்கலாம். ஐயோ, இவனோட கையில எதுவுமே இல்லையே. ஆனா எப்படி இது? இவ்வாறு ஐயா வரும்போது என்கிட்ட சொன்னாரு, தீவோட மையத்துக்கு வந்துட்டேன்னா நான் கல்லா மாறாம தப்பிக்கலாம் சொன்னாரு. அப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லையே. என் கேள்வி பதில் சொல்லுங்க. லேப் கார் எத்தனை அடி? லேப் கார் 5 மீட்டர் இருக்கும். இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் சரியான இடைவெளி விட்டு நில்லுங்க. அந்த வெளிச்சத்தை நோக்கி உங்க கையை காட்டிட்டு நில்லுங்க. ஒரு கை கல்ல மாறினதுக்கு அப்புறம் இன்னொரு கையை வச்சு சிக்னல் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஒரே வேகத்துல அதை செய்யுங்க. அப்பதான் சிங்கு வர அதோட வேகம் என்னன்னு சரியா கணிக்க முடியும். அதை வச்சு இந்த வெளிச்சம் எப்போ அவங்கிட்ட நெருங்கின்றதை அவன் கண்டுபிடிச்சிருவான். அரை வினாடிக்குள்ள 5 மீட்டர் கடக்குது. என் கையில அடிக்கிற காத்த வச்சு பார்க்கும்போது காத்தோட வேகம் 40 km/h வரைக்கும் வீசும். அச்சச்சோ, இந்த வாட்டி எத்தனை வருஷத்துக்கு கல்லா இருக்க போறோம் தெரியலையே. ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிட்டோம், அனுபவிப்போம். ஒன்னதான் நம்பி இருக்க. ஏ செங்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. செங்கு நம்ம எல்லாரும் கல்லா மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் மனுஷனா மாத்திடுவான். அதுவும் சரிதான். நாம இந்த மாதிரி சைகை காட்டுற மனிதர்கள் தான். அப்படி இருந்தாலும் நாம அவனுக்கு காட்டுற இந்த சைகை மூலமா தான் இதோட வேகம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு அவனால துல்லியமா கணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இத துல்லியமா அவன்கிட்ட சொல்லு. ஏன்னா இதுதான் எல்லாம் கை தூக்கி இருந்தாங்க. சில கடைசி தான். இந்த வெளிச்சத்துக்கு ஏதாவது சீக்கிரம் ஒரு தீவிர போற செங்கு. அப்படி இல்லன்னு வச்சுக்க, இன்னும் நான் சும்மா விட மாட்டேன் செங்கு. தோராயமா பார்த்தாலும் அந்த வெளிச்சம் அடக்குற மாதிரி கை வச்சுட்டான். மணிக்கு வருது. அப்படின்னா அது இன்னும் 5 வினாடியில என்ன வந்து தாக்கும். அது கணக்கிட்டு மேல தூக்கப்பட்டா போதும். ஒரு வேலை அது தவறுனா எல்லாம் காலி. ஒரு 3 மீட்டர் அளவுக்கு என்னால தூக்கி போட முடியும். திரும்ப அவன் மேலேயே கிராம்ஸ் டிராக் ஃபோர்ஸ் ஒரு மீட்டருக்கு 0.21 கிலோகிராம்ஸ் இருந்தா, கிராவிட்டி ஒரு வினாடிக்கு 9.8 மீட்டர்ஸ் இருக்குன்னா, அப்போ இத மணிக்கு 33 கிலோமீட்டர் வேகத்துல போடணும். கிட்ட தூக்கி போட்டா மேலே மீட்டருக்கு மேல போய் சரியா நான் நிக்கிற இடத்துல கீழே ஊத்தும். 1.8 வினாடி. இதுக்கு மேல 4 செகண்ட் வரைக்கும் நான் பொறுமையா இருந்தா இந்த அதிசய திரவத்தை நான் காத்துல 3 மீட்டர் வரைக்கும் தூக்கி எறியணும். நான் கல்லா மாறதுக்கு முன்னாடி என் மேல பட்ட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாரும் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். நான் இதுக்குள்ள யோசிக்கிறது முக்கியம் இல்ல. என்னுடைய கணக்க தவறாக இருந்தாகணும். ரோமுக்கு அறிவு இருக்கு நிரூபிச்சு. 1 2 இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட 3700 வருஷம் பயிற்சி செஞ்சிருக்கேன். அதனால இந்த வாட்டி நான் இதை செய்யறது சுலபம் தான். கொஞ்சம் அப்படி தசமாச்சுனோட என்ன ஆவறது காற்று வேகத்துக்கு. சூப்பர்.
வீட்டுக்குள்ளே வாழ்கிறோண்டான்ற மாதிரி ரேக்குள்ளே வாழ்கிறோண்டா. சரியா நடந்துருச்சு. நான் கணக்கிட்ட மாதிரியே சரியான பெட்ரிஃபிகேஷன் பீம் இந்த அதிசய திரவம் நல்லாவே சமாளிச்சிடுச்சு. அப்போ அந்த திரவம் நம்ம உடம்புல எங்க பட்டாலும் நம்ம கல்லா மாறதை தடுத்து நிறுத்திடும். நான் மட்டும் விரல அதுல வச்சிருந்தா மொத்தமா காலி ஆயிருப்பேன். அப்படின்னா அந்த பெட்ரிஃபிகேஷன் பீமுக்கு மத்தியில நம்ம இருந்தாலும் அதிசய திரவம் இருக்கிற வரைக்கும் அதுல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். இதுக்கு தேவையில்லாம நம்ம நைட்ரிக் ஆசிட்ல குளிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இன்னும் கொஞ்சம் தடவை வந்து மொத்த பேர் நிற்க வச்சிருந்தா அங்கே ஷார்ட்லேயே சேர்த்துருக்கும். வடக்கு அதுக்குள்ள அந்த இவ்வாறு இங்க வந்துட்டானா? சயின்ஸ் ராஜ்யத்துல இருக்க தெரியும், அது நீ தான் பண்ணிருக்க. எப்படி இன்னும் உயிரோட இருக்க? இந்த தீவிர இருக்கிற மொத்த மனிதர்களையும் நான் கல்லா மாத்திட்டேன். எப்படி தப்பிச்ச? சயின்ஸ் யூசர் அவ்வளவு சுலபமா தோக்கடிச்சிட முடியுமா? சாதாரணமான பொருளை பார்த்தாலே நான் பைத்திய மாதிரி இருப்பேன். ஆனா இப்படிப்பட்ட அற்புதமான பொருளை பார்க்கும் போது இதை பத்தி நான் தெரிஞ்சுக்காம இருப்பேனா என்ன? நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. உனக்காக நான் காத்துட்டு இருந்தேனே, அந்த சமயத்துல ஒரு அட்டகாசமான கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவு ஏன், அது டெவலப் பண்றதுக்காக தான் உலகத்துல இருக்க 2 கம்பெனியும் முயற்சி பண்ணாங்க. அதுதான் தன்னால இயங்கக்கூடிய செல்ஃப் டிரைவிங் கார். அதை எப்படா பண்ண? ஒரு விதத்துல இது ரூப் கோல்ட்பர்க் மிஷன் மாதிரி. ஏய் இபாரா, நீ ஒன்னும் மாடர்னான ஆளுல உங்ககிட்ட அதை பத்தி சொன்னாலும் உனக்கு புரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி கார் பக்கத்துல எல்லாம் இனி வந்துடாத. சயின்ஸ் ராஜ்யத்துக்கும் பெட்ரிஃபிகேஷன் ராஜ்யத்துக்கும் நடந்த சண்டையில ஜெயிச்சது மட்டும் இல்லாம அந்த மெடிசாவோட கண்ணை அடைஞ்சு ஜெயிக்க போறது நான் தான். அந்த இபாரா எங்க போனா? எப்படி பார்த்து பண்றோம்? 3 மீட்டர்ஸ் 3 இந்த கிழவன குறைச்சி எடை போட்டுட்டியா தம்பி? தப்பு பண்ணிட்ட. நான் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். நீ என்ன எதிர்த்தாலும் உன்னை நார கிழிக்க போறேன். நீ மாயாஜால வேலை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு, வித்த காட்டுற தம்பி. ஏதோ மோதி பார்த்தோம் ஜெயிச்சோன்னு சொன்னியே, அதை இன்னொரு முறை செஞ்சு பார்க்கலாமா? பயந்து இந்த இடத்தை விட்டு ஓடிட்டியா கோழ பயலே? ரொம்ப வீரமா தான் சண்டை போட்டாரு. இப்போ அவன் மேல தூக்கி போட்டாலும் அந்த ஒளியில இருந்து அவனால தப்பிக்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு மரங்கள் இருக்கிற இடத்துல இதை தூக்கியும் போட முடியாது. ஒருவேளை அவன் ஓடுறது பயத்தினாலே இல்லாம நான் இந்த இடத்துக்கு வரணும்னு வேணும்னு ஓடி இருப்பானோ? ஆமாண்டா. நீ பயந்து என்ன சிக்க வைக்கவா? பரவாயில்ல, நீ புத்திசாலிதான். இப்போ அவரை எதிர்க்க என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லையே. இந்த தீவோட நிலப்பரப்பு என்ன தவிர வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பே இல்ல. அதனால இந்த இடத்துல நீ எங்க போனாலும் நான் உன்னை உடச்சு பிடிச்சிருவேன். நீ எவ்வளவு தூரம் ஓடினா
தண்ணிக்கு அடியில் போனால் கூட கல்லை மாற்றிடுமா அது? ஏன் எங்கே பட்டாலும் பட்டாலும் இது இருக்கு, இதுதான் மாயாஜால ஆயுதம். இதுக்கு முன்ன உன் கையில அடிபட்டுச்சு, அதெல்லாம் சும்மாதான். ஆனா இந்த ஆயுதத்தால தாக்கப்பட்டா உன் மொத்த கதையும் முடிஞ்சிடும். நம்புவாங்க. யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குற? நீ ஓடி வரும்போது உன் முதுகுல என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். அதை வச்சு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அது ஆயுதமா இருந்தா யூஸ் பண்ணிருப்பல்ல. அதனால மாயாஜாலங்கிற பேர்ல என்ன ஏமாத்தாத. நான் தான் சொன்னேன்ல, நான் வயசானவனா இருந்தாலும் பலே கில்லாடின்னு. கடைசியா நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உன் பேர் என்னன்னு சொல்லு. நான் எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிறத கணக்கிறதுக்கு தான் இதை கேட்கிறான்னு நினைக்கிறேன். 5 மீட்டர், 5 நொடி பொழுது. செங்கோ, என் பேரு செங்கோ இஷிகாமி. அப்படியா? வணக்கம் தம்பி. இப்பவே உன் மொத்த கதையும் முடிச்சிடுறேன். சொல்லிட்டு தூக்கி போடணும், அப்பதான் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல. அப்படின்னா வாயில கொடுத்து அமிச்சேன். அப்போ எப்படி இந்த இடம் அலைகள் அடிக்கிற மலையோட விளிம்பா. காத்துக்கு ரிட்டர்ன் ஆகுது தம்பி. ஆப்பு வச்சாம்பு அலைகள் அடிக்கிற மலைகளோட விளிம்புகளுக்கு தான் அவங்களா வர்றாங்க. அதுக்கும் அதே பிளான் தான் நின்றுக்குதுங்க. ஓ ரைஸ் எழுப்பிட்டா வந்திருக்கான். இருக்கு. என்னோட அடுத்த டிரான்ஸ்மிஷன் தான் என்னோட சிக்னல். அதை நல்லா கவனிச்சு கேளு. கடைசியா நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உன் பேர் என்ன சொல்லு. செங்கோ, என் பேரு செங்கோ இஷிகாமி. சூப்பர். என்ன இந்த பறவை வினோதமா இருக்கு. இந்த இடத்தோட உண்மையான பாஸ் வந்துட்டாரு, பார்த்தல்ல? அந்த மெடுசாவ காத்துல இருந்துகிட்டே நாங்க எப்படி பிடிக்க போறோங்கிறத பாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே எனக்கு மட்டும் தான் சொந்தமாகணும். இப்போ வந்துட்டு பிடிச்சி இழுக்கணும். அந்த மெடுசா கூட எனக்கு மட்டும்தான். சயின்ஸ் வாதிய உருவாக்குற கோல வச்சு அத புடிச்சறா. இல்ல அவனும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறான். சூப்பர். என்ன பண்ணாலும் சரி, என் சக்திக்கு உங்களால ஈடாக முடியாது. ஏன்னா நான் உங்களோட சக்தி வாய்ந்த மாவீரன். நம்ம வயல் கட் ஆகாது. நம்ம சக்தியை ஸ்ட்ரென்த் தான் பத்தல. செய்ய முடியாது. இந்த அவமானத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். தம்பிகளா, நான் கைது இந்த கதையை வேற. ஆனா கடைசியில நான் தான் ஜெயிப்பேன். என்னை பத்தி நீங்க இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இது புத்திசாலித்தனத்துக்கான சோதனை. இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ விட்டுடு. சூப்பர். கணக்குல என்னைக்கு வந்துட்டு கல்லாயிடுவாங்க. அவன் ஆக்டிவேட் அப்போ பண்ணா இல்லையா? ஒரு இந்த அப்பா, வயசான இவன் மூணு கிழவனை அதுக்கு மேல எப்படியாவது இருக்கு. ஏமாத்தி அந்த வெளிச்சத்துக்குள்ள தள்ளி விட்டுறலாம்னு தானே நீங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. நான் ஆரம்பத்திலிருந்து கணிச்சுக்கிட்டு இருந்தது நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்கன்ற தூரத்தை கிடையாது. யாருக்கு தெரியாத நுட்பத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? யாரு தன்னை புத்திசாலின்னு நினைக்கிறாங்களோ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என் கால வாடுறான்னு பாத்தீங்களா? ஆனா இப்ப யாரு கால வாடினான்னு பாத்தீங்கல்ல? இதுல இருக்கு கல்லாய். அவன் அதில் பட்டு வந்து விழுறான்.
திரும்ப செங்கும் அதே மாதிரி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், திரும்ப மருந்து தூக்கி போட்டு. எனக்கு நான் அப்பவே சொன்னேன், நீங்க என்னதான் பண்ணாலும் இந்த பெட்ரிஃபிகேஷன் பீமை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களா என்ன அவன் அதை தள்ளி விட்டு வந்து விழுந்திருக்கான். இத்தோட உங்களோட கதையை முடிச்சிடுறேன். நான் நினைச்ச மாதிரியே இந்த தீவுல நான் தானே ஒரு வீரனா இருக்க போறேன். ஐயோ, இந்த சத்தம் வர கம்மலை யாரா இதுல வச்சது? இப்ப பேசுறதுல கேட்கும், அதுபடி செயல்படுங்க. ஏய் இபாரா, ஒரு வகையில நீ சொன்னது சரிதான். புத்திசாலின்னு யாரு தன்னைத்தானே நினைச்சுக்கிறாங்களோ அவங்கதான் முட்டாளா இருப்பாங்க. 5 மீட்டர் 1 செகண்ட். அப்போ அது கையில் இருக்கணும் போல, தரையில் இருக்கிறப்ப ஆக்டிவேட் ஆகல. ஆமா, இந்த ஒரு மைக்கு இவ்வளோ வேலை செய்யுது பாக்கி. அந்த ஒருத்தன் நம்ம இவ்வளோ பேரை புரிஞ்சுட்டானே. ஆக மொத்தம் கையில் இருந்து அது சொன்னால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். தனியா இருக்க. திரும்பவும் தனியால் ஆயிட்டேன். கொடிது கொடிது தனிமை கொடிது. யார் அது? நான் பேசுறது கேக்குதா சிங்கு? அங்க இருந்தா அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லையே. சொல்லு சிங்கு. எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிச்சுமா. இல்ல, ஆனா இந்த வாட்டி நான் தனி ஆள் இல்ல. எப்பா எப்பா எப்பா, இந்த எபிசோடு ஒன்றுத்தில் பயங்கரங்க செம்மையாக இருந்தது. நம்ம ஒரு செகண்ட் கண்ணு மூடினா கூட அது என்ன நினச்சின்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு சீனும் இன்ச்சாக அந்த சீன் இருந்தது. வேற நாள் இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. அது மட்டுமா, அந்த வில்லனோட மைண்டும் சரி, நம்ம ஆட்களோட மைண்டு, இந்த 2 பில்லியன்ட்டும் சேர்ந்து அந்த டக்கு டக்குன்னு ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா, அதெல்லாம் பயங்கரமாக இருந்தாங்க. வாய்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த வாய்ஸ், அந்த மைக்கை வச்சு எவ்வளோ பண்ண முடியுமா செங்கு வரல டக்கு டக்குன்னு, அது எல்லாத்தையும் யோசிச்சு அது எல்லாமே பண்ணி பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது செங்கு வந்து மூலக்காரன், அது ஒன்று ஓகே. பட் அந்த டீம் ஒர்க் அது இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்கு. தொடர்ந்து தொடர்ந்து பசங்க ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவனை சிலையாக ஆக்கூடாமல் பண்ணுறதுக்கு அந்த டைம் அவன் தெரியணும்னு குரோம் எடுத்த முடிவு. அவனும் மூலக்காரன் அந்த ஒரு எபிசோடில் வந்துச்சு. இவன் அந்த மூலக்கார லிஸ்ட்டில் இல்லையேன்ட்டு குரோம் மட்டும் ஒரு இடத்துல பேசினாங்க. இல்லைன்றதை அவன் நிரூபிச்சுட்டே இருக்கான். இந்த இடத்துல அவன் மட்டும் அதை யோசிச்சு சொல்லணும்னா எதுவுமே நடந்திருக்காது. அந்த டீம் ஒர்க்கே அவ்வளோ பேர் சிலையாக அப்படி லைனாக நிற்கிறப்ப அதுவே ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது. எத்தனை பேர் போராடுறாங்க அந்த ஒருத்தனுக்காக அப்படின்ட்டு. திரும்பவும் ரைஸை எழுப்பி அது ஒரு ட்ரிக், இந்த பக்கம் ஆசிட் போட்டு அவன் மேலே பண்ணோன்னு அவன் கையிலேயே போட்டு அதுவும் பண்ணது. திரும்ப அவன் வந்து செங்கு மேலே பட்டுறக்கூடாதுன்னு அந்த ரிங்கு மேலே அந்த மைக்கையும் மாட்டிட்டு அவன் பக்கமே தள்ளி அவனும் பண்ணான். ஸோ ஒன்று வேற லெவல். எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிள்ளை இருக்குது அதெல்லாம். ஆமாம், அந்த குரோமோட திங்கிங், அந்த லைனாக நின்று அந்த ஐடியா பண்ணதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த பாண்டிங்கும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, அந்த எமோஷன்ஸும் அவ்வளோ கனெக்ட் ஆச்சு, செம்மையாக இருந்துச்சு. இடத்துல செங்கு வந்து அந்த 3000 வருஷமாக வெட்டியாக ஒரு டைம் பண்ணிட்டு இருந்தது கூட ஒரு யூஸ்ஃபுல் தான். அது கூட அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணது தான் இன்றைக்கி உதவிச்சு. ஸோ ஒரு விஷயமே அங்கங்கே ஒன்று உதவுதில்லை. எதுவுமே வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம், ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும் அப்படின்னு அது கூட லைஃப்பில் இவ்வளோ உதவுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
ஆனால் அது எவ்வளோ இக்கட்டான ஒரு சூழல். இப்போ நமக்காக அங்கே அவ்வளோ பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்கன்னு ஒன்று, ப்ளஸ் இது மிஸ் பண்ணிடவும் கூடாது. அவன் மூச்சு பிடிச்சிட்டு அப்படி நின்னா, மனுஷ உருவம் வந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் தான் நின்றுட்டு அப்போ தான் அப்பாடான்னு கீழே விழுந்தான். அப்போ எவ்வளோ அந்த ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் அவனுக்கு அந்த டைமில் எல்லாத்தையும் யோசிச்சு. அதான் அந்த ஒரு நொடியில் எவ்வளோ யோசனை, அது விரல் விட்டு நிற்கிறதா இல்லை எடுக்கிறதா, விரல் போயிடுமா இல்லை வருமா வராதா, இவ்வளோ சிந்தனையிலேயே அந்த கேல்குலேஷனையும் டைமையும் நோட் பண்ணி கரெக்டாக தூக்கி போட்டு அந்த கையில் பட்டுச்சு. எல்லாம் மாசு நீங்கள் வேற மாதிரி இந்த எபிசோடு. கடைசியாக அவனை வந்து அது என்ன சொல்கிறது, பயங்கர வெறுப்பாயிடுச்சு. அவன் பண்ணுறது சொல்கிறது, ஏற்கனவே அவனை பற்றி கேள்விப்பட்டு இதெல்லாம் இருக்கா, அந்த வில்லேஜே வச்சு விளையாடிட்டான், அது எல்லாம் இருக்குது. ஏதாவது பண்ணிடுங்கடா அப்படின்ற துடிப்பு தான். ஸோ தொடர்ந்து நம்ம பசங்க சேர்ந்து அவனை வச்சு செஞ்சாங்க. இது ஆனால் பத்தலை, இவனுக்கு இதோட பெருசாக என்ன ஒரு பனிஷ்மெண்ட் விடுங்கடா, இது அவனுக்கு பத்தாதுடா அப்படின்ற மாதிரி. ஏதாவது செஞ்சுட்டு அவன் வந்து அந்த சிலையாக இருந்தால் கூட ஓகே, பட் அப்படியே ஆகிட்டானா வழி இல்லாமல் ஒரு தண்டனை அப்படின்ற மாதிரி. அவனுக்கு வேற என்ன அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவன் சிலையானதுனால தான் நமக்கு முடிஞ்சது. தண்டனை நம்ம யோசிக்க போனோம்னா ரொம்ப வளர்த்துட்டே போயிருக்கோம்ல. அதுவும் இல்லாமல் நீ சொல்கிற மாதிரி கோடு எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. அது கையில் வச்சுட்டு அதை பண்ணாலே போதுன்ற மாதிரி ஆயிடுது. இனிமேல் நம்ம ஆட்டம் தான். இங்கே கரெக்டாக நம்ம ஊருக்காரங்க ஃபோன் பண்ணி எல்லாம் நலமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் இங்கே எழுப்பி எல்லாம் திரும்ப நார்மல் ஆகிட்டு திரும்ப வருவாங்கன்றது ஒரு பெரிய விஷயம், ஒரு சால்வ் ஆயிருக்கு. எப்போ ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து இந்த டவுட்டு மண்டையை வெடிச்சுன்னு இருந்தோம். அது என்னன்றது தெரியணும் அப்படின்ட்டு, அது தெரிஞ்சிச்சு. அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றது தெரியணுமே அப்படின்னு இருந்துச்சு, அதுவும் தெரிஞ்சது. ஸோ டோட்டலாக ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சது தான். ஸோ லாஸ்ட்டாக செங்கு அப்படி உட்காந்து அந்த தனிமை, அந்த ஒரு செகண்ட் இப்போ இருந்தாலுமே அது அவனுக்கு எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்துது. அந்த தனிமை ஒரு 2 நிமிஷம் திரும்ப இப்போ எழுப்பிட்டு தான் போகிறான், பண்ணிட்டு தான் போகிறான். பட் வந்து நம்ம சுற்றி எதுவுமே இல்லை, திரும்ப அதேன்றப்போ 1000 மெமரி நம்மளுக்குள்ளே வரும். ஃபஸ்ட்டு இருந்தது வந்தது எல்லாமே வரும். அந்த சீனுமே ஒரு மாதிரி தான் இருந்தது, எல்லாமே எமோஷன் ஆச்சு. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தொடங்குற மாதிரி இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.